வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஃப்இ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் முருகர் கோயில் பண்டிகை, அதாவது பசிலிக்குட்டை முருகர் கோயில் பண்டிகை. அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். நான் என் மச்சான் அப்புறம் பெரியவர் தம்பி எல்லாம் கிளம்பிட்டோம். கைஸ், பெரியவருடைய அலப்பறை தாங்க முடியல. இன்றைக்கி வேறு அவங்க ஒய்ஃப் ஊரில் இல்லாததுனால எங்கள் கூட சுற்றுறாரு. நானும் சிங்கிள் தான் வந்துங்கிறாரு பாருங்க. அவரை இன்னைக்கு அடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். போலாமாச்சி. கைஸ், தம்பி ரெடி ஆகிட்டான். தம்பி வந்துட்டான், மேட்சிங்காக வந்துட்டான். இன்றைக்கி ஜியோ மச்சானம் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்கு நேரம் வந்துட்ருக்கோம். உள்ளே வந்து என் மாப்பிள்ளையும் எங்கள் தங்கச்சியும் வந்திருக்குறாங்க பண்டிகைக்கு. ஆனால் அவங்க எங்கள் கூட வரல. அவங்க கப்புள்ஸ்ன்றதுனால தனியாக தான் போவேன்னு நின்றுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், அவர் தான் அந்த விவசாயி. அவர் வந்து ஆட்டு வியாபாரி தமிழழகன். யார் மாமா? அவர் என்னுடைய மாமா. அது பாருங்கள், அவர் தான் எங்கள் மாமா தான். அவர் ஆடு மேய்ச்சிட்ருக்காரு, ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்த்துட்ருக்காரு கட்டி போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வரத்துக்கு லேட்டாகும் பொழுது எங்கள் வீட்டான் போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வாங்க கிளம்பலாம். கைஸ், நாம் ரெடி ஆகிட்டோம். பிரசாந்த், நாம் ரெடி ஆகிட்டோம் கைஸ். ஊருக்கு என்னது வண்டிக்கு நாங்கள் 4 பேரும் தான் போயிட்டுருக்கோம். ஒரே வண்டி. எங்கள் வண்டியில் 3 போவோம், 4 போவோம். இந்த வீடியோ போடுறாங்க. எங்கள் வண்டியில் 3 போவோம், 4 போவோம். நாளைக்கு முருகனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்து இதுதான் பேர் இழுக்கிறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு இடத்த ஒன்று சூப்பரான காட்சி. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுதுப்பா. கொரோனாவுக்கு முன்னாடி வந்தது கோயிலுக்கு. நீ வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகிட்டு போனீங்க கோயிலுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தது கோயிலுக்கெல்லாம் 5 வருஷம் ஆகுது. கரெக்டாக கொரோனாவை தாண்டி நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் கோயிலையே பார்க்குறேன். வாய்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டுக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு மேலே தான் சாயங்காலம் டைமில் தான் நம்மளுக்கு வந்து இன்னும் ஜனங்க அதிகம் ஆகுவாங்க. இதுக்கு மேலே தான் ஆவாங்க. கைஸ், மணி 4:30 ஆகி போச்சு. அதனால் கூட்டம் ரொம்ப கம்மி ஆகி போச்சு. நாங்கள் என்னமோ ஏதோன்னு நினச்சின்னு வந்தோங்க. இங்கே பார்த்தா கூட்டம் ரொம்ப கம்மியில் இருக்குது. என்ன பண்ணுறது? வந்தது கடவுளை பார்த்துட்டு போயிடலாம். சார், 1 நிமிஷம் சார். அப்படிதான். இந்த 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 மாதிரி ஸ்டைலெல்லாம் முடிஞ்சு ரொம்ப காலம் ஆகுது. அவங்க வடக்கன்ஸ்ன்னு நினைக்கிற மச்சான். அந்த ஸ்டைலெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. பஞ்சு மிட்டாய் சட்டை போட்டுன்னு ஊர் வைப்பை வடக்கன்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க கைஸ். ஒரு வடக்கன்ஸ் குரூப்பே போய் நிற்கிறாங்க. ஆமாம், என் மச்சான் சொன்ன மாதிரி அவன் இப்போ கம்மியாக தான் இருக்குது. அவன் பாருங்கள், இங்கெல்லாம் நவரவே முடியாது. பஸ்ஸெல்லாம் விடவே மாட்டாங்க, அப்படி இருக்கும் கைஸ். இதுதான் கைஸ் எங்கள் ஊர் கோயில். பாருங்கள் எவ்வளோ தலைக்குதுன்ட்டு. இது மத்தியானத்துக்கு மேலே வந்தது. மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலம் வந்ததுக்கே இந்த கோயில் இப்படி ஃபுல் வைப்பில் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு தேர் கூட போகவே இல்லை ஜி. எல்லாம் போயிடுச்சு. மச்சான், பக்கத்துலேயே இருந்தா கூட்டத்தில் தாண்டா போகணும். ஜி மண்டியை நான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் ஊரின் தரமான அல்வாக்கள். பொருட்கள் கடையெல்லாம் இங்கே நிறைய கிடைக்குங்க. காமிச்சேன் பாருங்க கைஸ்.
ஆனால் என்னன்னா ரங்கராட்னத்தை கழட்டிட்டுக்கிறாங்க. அதுக்குள்ளே எதுக்கு கழட்டணும்? மலைகளை வரும் கழட்டிட்டுக்குவாங்களா ஜி? அதை போட்டு இருந்துருந்தவா? ஏய் கண் கண்ணாடி கடை நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் ஜி டேட்டோ போடியா? ஜி ஜிக்கு நீ டேட்டோ போட்டுடலாம். நான் வந்து ரொனால்டோ யார் ஃபேனியா திரும்பி சொல்லியா? ரொனால்டோ ஃபேனுங்க ஜி. அவர் டேட்டோ ஜி பார்த்து ஜி ரொனால்டோ ஃபேனு. அவர் டேட்டோ போட மாட்டாரு. நாங்கள் ஒரு ரயில் வண்டி போட்டோம். ஓட்டத்தில் தொலைஞ்சிராமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரயில் வண்டி தேவை. இந்த சேவையை முன்னெடுத்து கூட்டின்னு வர்றது எங்கள் ஜி தான். பெரியவர் தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி போவேன். முன்னாடி முன்னாடி இருப்பேன். இடியாப்பம் இடியாப்பம். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு தேரை பார்க்குறாங்க. ரிட்டர்ன் வந்து நிற்குது. இதெல்லாம் வந்து கோயிலை பார்த்துட்டு இங்கே பாருங்க. இங்கே இந்த இடத்துல மோர் ஸ்கேம் நடக்கும். இங்கே மோர் ஸ்கேம் இங்கே நடக்கும். மோர் தர்ற மாதிரி தருவாங்க, அப்புறம் காசு வாங்கிக்குவாங்க. இதுதான் மோர் ஸ்கேம் ஏரியா இது. எங்க ஜி வந்து உதவி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாராட்டுங்குது. டே அந்த ஆளு காணண்டா. கண்ணுக்குறது கப்போ இங்கதான்டா இருக்கிறாரு. ஜி தான் பாருங்க. இப்போ வந்து இந்த பொருள் இப்போ கொஞ்சம் பீக்கில் போய் நீதாட்டுங்குது. அந்த இது காதுக்கு போடுறது குவைங் குவைன்னு அது காதை தூக்கும். ஐயோ ஓ சாமி மச்சான் நம்ம இடத்து வா வா முன்னாடி தாங்கிறாங்க. மச்சான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஜி. நீ இடிச்சிட்டு அப்படியே போயினுக்கிற ஜி. உன்னை யாருன்னா அடி கொடுத்தாங்கன்னா நான் நல்லா அப்படிக்கா போய் ஓரமா நின்றுவேன். உன்னை யாருன்னா இடிச்சுட்டு போறோம், நீ எதனா வம்பிழுத்துட்டேன்னு வச்சுக்க, நான் சைடில் போய் நான் நல்லா நின்றுக்குவோங்க. பெரியவர் யாருன்னு தெரியலீங்க. எங்கிட்டையும் அப்படிதான் நடந்துக்கினாரு நீரும். திருவிழானாலே இந்த கடைகளையும் கேர்ள்ஸ்களையும் தடுக்கவே முடியாது. திருவிழாவில் கடைகளை பார்க்கறதுக்காக கேர்ள்ஸ் வராங்க, கேர்ள்ஸை பார்க்கறதுக்காக மற்ற பாய்ஸ் எல்லாரும் வராங்க. மோர் ஸ்கேம் நடக்கிற இடம் வந்துருச்சு. யாரும் அந்த ஸ்கேம் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் இல்லையா? சீனி மாமா பாரதி மாமாலாம் இருக்கிறேன்னாங்க. இந்த இடத்த தான் லேண்ட்மார்க்காக சொன்னாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள இப்போ கண்டுபிடிச்சி அவங்களோட ஜோதியில் ஐக்கியமாகணும். கைஸ் இதுதான் வந்து எங்கள் சின்ன வயசில் இதை தான் நாங்கள் எல்லோரும் வாங்குவோங்க. இதை வாங்கி வீட்டு வரைக்கும் எடுத்துன்னு போய் அப்படியே பறக்க விட்டுனே போவோங்க வண்டியில். பழைய நினைவுகள் கைஸ். இன்றைக்கும் ஒன்று வாங்கணும். ஜி வாங்கிட்டயா? கைஸ் சீனி மாமெல்லாம் ரங்கராட்டனத்தில் நிற்கிறாங்களா, அவங்கள பிடிச்சிருவோம். ரங்கராட்டனத்தில் போய் உட்கார முடியுதான்னு பார்க்கலாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. ரங்கராட்டனம் செம்ம கூட்டத்தில் இருக்குது. சந்துக்களி தான் நல்லா இருக்குது சாப்பிட்றன்றாரு. சந்துக்களி மனையை பார்த்தாலையும் டே இது சந்துக்களிடான்றாரு. என்ன மச்சான்? இந்த இடத்துல கேப் இது பாரு, உள்ள விடு. இந்த கேப்ல போயிடலாம் விடு. ரொம்ப நேரமா தேடி இருந்தேன், வழி இல்லை, வழியை உருவாக்கின்னு வந்துட்டேங்க. யோ ட்ரெயின்ல இது போய் மாட்டிக்க போற ஜி.
நாங்கள் வந்து எங்கள் மாமாவை பார்த்துட்டோம். நினைக்கிறாங்க இங்கே தான் கிரண்ல, அதோ கிரண்லடா. ஆமாம் அதாங்கிறாங்க. கிளாஸ் இட்டு உள்ள வைக்கிற கேமில் இறங்கிட்டோம் நாங்கள். 3 பால் 50 ரூபா அந்த கிளாஸ் இட்டு தரணும். ஸ்டார்ட் பண்ணு கைஸ். எங்கள் மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவர் கீர் விளையாடி ரொம்ப பழக்கமான ஆள் கைஸ். எய்ம் பண்ணிக்கா. ஐயோ ஓ ஓகே. ஆடாடாடாடா 4 நின்றுச்சு. அப்படியே 4 நின்றுச்சு. ஜி 3 இட்டு தொலை ஜி. ஓ உண்ணா ஒன்று. பாரதி மாமாவும் ட்ரை பண்ணிட்டாரு. ஜியும் பெரியவரும் ட்ரை பண்ணிட்டாரு. 2 பேராலையும் முடியல. கீழே இருக்கிற 4 கிளாஸ் வந்து அது உழவே இல்லை. ரொம்ப டஃப்பு. இந்த கேம் கொஞ்சம் டஃப்பாக தாங்க. இது சாச்சா மட்டும் போதும். நாங்கள் ஈஸியாக அடிக்கணும்னு பார்த்தா அதில் ஒன்றும் அடிக்கவே முடியல கைஸ். சரி போல. ஜியால வந்து பொறுமை காக்கவே பஜ்ஜை பார்த்துன்னு அவரால் சாப்பிடாம முடியல. ஏன் இப்போ வாழைக்காய் இருக்குது இல்லையா? அது என்ன 2 நிமிஷத்தில் கலந்து போட்டுருவாங்க. அக்கா போடுறாங்க பஜ்ஜி சூப்பரா. ஆமாம் அதெல்லாம் ரொம்ப தள்ளணும் வேலை. அவங்க 50 ரூபாய்க்கு வாங்கிக்கடா. இந்த கடையில் பாருங்க. இங்கே வந்து ஆயாவும் தாத்தாவும் வேலை செய்ய. அதை விடு. ஆயா நீங்கள் பண்ணுங்கம்மா. ஆயாவும் தாத்தாவும் இங்கே ஒண்டியாக வேலை செய்கிறாங்க ஆவில். அதே இந்த கடையை பாருங்கள். இந்த கடையில் கூட்டம் கம்மியாகிடுச்சு. இருந்தாலும் செம கூட்டமாக இருந்துச்சு. என்ன காரணம்னா வந்து 3 சேல்ஸ் கேர்ள்ஸ் வச்சுட்டாங்க இங்கே கடையில். வாடா பெரியவர் பஜ்ஜி வாங்கி தட்டாரு. கடையினுடைய ஆம்பியன்ஸை பார்த்து எங்க தங்கச்சிங்கெல்லாம் வேணான்றாங்க கடையில். கைஸ் இங்க பாருங்க பாம்பே மிட்டாய். இதை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அழகா பாருங்க மயில் செஞ்சுட்டாரு தலைவன். சூப்பரா இருக்கு. கைஸ் திருவிழாவில் பெரியவர் பூந்தி வாங்கி தந்தாரு. எப்படி இருக்குது பூந்தி? பூந்தி நல்லா இருக்கு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதை எங்கள் ஊரில் சிலம்பாட்டம்னு சொல்லுவாங்க. இதை வந்து பம்பை சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் இது மாதிரி சர்க்கஸ் எல்லாம் நிறைய காட்டுவாங்க. சிலம்பாட்டத்தெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். இது ஒரு குல்பி மேக்கிங் வீடியோ. தலைவன் உழப்ப தயாராகி கொண்டு இருக்கிறார். கைஸ் ஒரு வழியாக நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் திருவிழாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் முடிச்சு. சுற்றி கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். பாருங்கள் அவ்வளோதான். கூட்டெல்லாம் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. எல்லாம் வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயின்னுக்கிறாங்க. சரிங்க கைஸ் பார்த்த வரைக்கும் திருவிழா ஓகே தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு திருவிழாவை ஒரு வழியாக பார்த்துட்டோம். பாய்.